மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இந்த திட்டங்கள்லாம் போய் மக்களிடம் போய் எடுத்து சொல்லுங்க, அதை பார்த்தே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வெக்கங்கட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சீர்கேடக்கூடிய அமைச்சர் ஜெயலலிதா வந்து இங்கே மறுபடியும் அமைச்சராரோ அவர் தொடர்ந்து வந்து கல்வி அமைச்சர் வந்து சிறையில் இருப்பது ஒரு பெரிய சாதனை. இந்த இந்திய கூட்டணி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அரவிந்த் ஸ்டாலின் ஆகட்டும் ஒத்துமையாக இருக்க காரணம்னா எங்க குத்தமா உங்க குத்தமான மாதிரி ரெண்டு பேரும் ஒரே குத்தமா இருக்கிறதா வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு வந்தார். அவருக்கு அமைச்சரை கொடுத்துட்டீங்க. அங்க பாருங்க சிறையிலே இருக்கார் கல்வி அமைச்சர். ஸோ இதுதான் வந்து இந்த இந்திய கூட்டணியுடைய சிறப்பு. அது இந்திய கூட்டணி அங்கே உடைந்து கூட்டணியா இருக்கு, இடியாப்ப கூட்டணியா வந்து முடிஞ்சு போச்சு. டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் இடையான நேர் நிகர் போட்டியான தேர்தலாக இருக்கிற காங்கிரஸ் மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. இந்த லோ கிளாஸ் பீப்புளுடைய ஓட்டும் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓட்டும் பிற்படுத்த வந்த வாக்குகள் பெறுவதற்காகத்தான் இந்த இலவச சட்டங்களை பாஜகவும் அள்ளி வீசுவதாக நான் பார்க்கப்படுறேன். தமிழகத்தில் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் கடனுக்கு வட்டி கொடுக்கிற அரசு திரிவிடிய படம். ஸ்டாலினும் எடப்பாடியோ கும்முடி பூண்டி தாண்டாத தலைவர்கள். அப்புறம் தமிழ்நாட்டை தாண்டி ஒரு தலைவர் என்று சொன்னால் இந்த இருக்கிற தலைவர்களே அண்ணாமலை தான் முதலிடத்தில் இருக்கிறார். உங்க தோழர் கூட மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படி சொல்றாங்க. டாஸ்மார்க் மூட்டு போலாமே. 50,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு கடன் கட்டுக்குதுன்னா இந்த அரசு என்னத்துக்காக நடத்துறாங்க? அரசு ஒரு நாட்டில் இன்னைக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம பேசப்படுறோம். ஆனா தமிழக அரசு டாஸ்மார்க்கோட வருமானத்தை அப்படியே கடனா கொடுக்கப்படுது. இதுதான் திருவிடிய மாட்டோம் சாதனையா? பொய்யையும் புரட்டையும் கொண்டு ஆட்சி நடத்துவது, தினந்தோறும் பொய்யான அறிக்கைகளை விடுவது, ஆட்சி சிறப்பாக இருந்து பொய்யான செய்திகளை சொல்லுவது, கலெக்ஷன் கரப்ஷன் பெற்றுவிட்டு கலெக்ஷன் கரப்ஷன் பெறாத ஆட்சின்னு சொல்வது, பொய்யான தேர்தல் அறிக்கை சொல்வது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்வது. இந்த கட்சிகள் திருவிடிய கட்சிகள் இந்த நாட்டிற்கு கடனை ஏற்படுவதை தவிர என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க? இளைஞர்கள் இளைஞிகள் சிறார்கள் வரையும் குட்கா கஞ்சா என்ற பழுவதன போதை உட்பொருட்கள் தமிழுக்கு சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இழுத்து மூடக்கூடிய அவலலை இருக்கிற அரசு. விஜய் ஏன் கேட்க மாட்டேங்குது? விஜய் நிக்க வேண்டியது ஏன் நிக்கல? மாநாடு நடத்தி விட்டார். வெற்றியாக நிகழ்ச்சி பண்ணி சொல்றீங்களா? வெற்றியாக இருக்கிற வெற்றி கட்சியை ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏன் வந்து களத்துல போல? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இளைய பாரத நேயர் அனைவர்களுக்கும். இங்கே ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதே மாதிரி டெல்லியோட எலெக்ஷன் தான் எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து 10 வருட காலமாக அவங்க தான் இருக்காங்க. பாஜக 10 வருட காலமாக டெல்லியில் இல்லை. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுடைய சில ஃப்ரீபீஸாக இருக்கிறது பாஜக வந்து தூக்கி கொண்டு வர முடியுது அந்த கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் முதல்ல வந்து ஈரோடு நடக்குன்னு சொல்கிறது இந்தியாவுடைய தலைவர் டெல்லியில் நடக்குன்னு சொன்னோட ஏற்றுக்கலாம். ஈரோடு ஒரு தேர்தலாகவே நான் பார்க்கப்படலை. ஏன்னா அது வந்து கண்துடைப்பு தேர்தலாக இருக்கிறது. மக்கள் எல்லாமே விரக்தி இருந்தாலும் வேறு வழி இல்லை. 10 மாதம் இருக்கிறது. அதனால் திமுக கண்ணுக்கு வெற்றி பெற போகுது. அதனால் அது தேர்தலாக முக்கியமானதல்ல. டெல்லியை பொறுத்தவரை வந்து 10 ஆண்டுகளாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் வந்து சிறைக்கு சென்ற ஒரு முதலமைச்சர், ஒரு பெருமை பெற்ற முதலமைச்சர். அப்படி இருப்ப அவர் மட்டும் இல்லாது கல்வித்துறை அமைச்சரும் சிறைக்கு சென்று சிறையிலே இருக்கக்கூடிய அமைச்சர். இப்படி அவருடைய சாதனைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லாத ஆட்சின்னு சொன்னார். அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொன்னார். ஊழலுக்கு எதிரான ஆட்சி சொன்னார். அப்படி இருக்கிற போது அங்கே மதுவில் இருக்கிற போது முன்னாள் தெலுங்கானாவுடைய முதலமைச்சருடைய பெண் அங்கே மாட்டப்பட்டாங்க. அதுவும் அந்த ஆட்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே போதை மாநகரம் டெல்லியாக உருவெடுத்துக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி அவர் செய்த சாதனை சொன்னால் கல்வியிலும் மருத்துவத்திலும் சாதனை படுத்திருக்கிறது. எதுக்கு சொன்னால் இந்த யமுனா நீதி பிரச்சனை வந்து பாஜக சாதமாக இருக்குது. அதுக்கடுத்து முகலாய கிளினிக்னு சொல்லிட்டு அது மக்கள் மத்தியில் வரவேற்பப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக் திட்டம், அதுக்கடுத்து கல்வி, இந்த 2 விஷயத்தில் வந்து இது பண்ணதான் மதுரை வர பணத்தை வைத்தான் கல்வியை சீர்திருத்தக்கூடிய அரசை தான் அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிறவர்களே. மற்றபடி நிர்வாகம் அவர் சிறைக்கு சென்ற பிறகு நிர்வாகம் சம்பித்து போய்விட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் அது பெரிய தாக்கமாக இல்லாத போதும் நிச்சயமாக இந்த யமுனா நீர் பிரச்சனை வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சி 10 ஆண்டாக இருப்பதனால அங்கே வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுறதுனால பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்கும் போட்டியாக கடும் போட்டியாக ஒரு தேர்தலாக களம் உருவெடுத்தாக பார்க்கப்படுகிறது. நிச்சயம் அதாவது என்னன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லுவோம். டெல்லியை பொறுத்தவரை பாஜகவுடைய தலைவர் யாருன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்களோட சிஎம் கேண்டிடேட் பர்வேஷ் இருக்கார் இல்லையா? இருக்கார். பட் ஆனால் அந்த ஃபேஸ் வேல்யூ கிடையாது. இப்போ அண்ணாமலைக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்க மாதிரி கூட அங்கே இல்லை. ஸோ மாநிலத்தில் இப்போ சரி நான் கேட்குறேன், இந்தியாவிலே வந்து தமிழகம் தான் அண்ணாமலை தான் வந்து பேசப்படுற பொருளாக இருக்குது. கர்நாடக தலைவர் யாருன்னு தெரியுமா?
பாண்டிச்சேரி கேளுங்க சிஸ்டர், ஆந்திராவில் யாருன்னு கேட்டால் தெரியும், தெலுங்கானா யாரும் கேட்டால் நம்ம யாருன்னு, தமிழ்நாடு மட்டும் குறிப்பிட்டு பேசப்படக்கூடிய நிலைமையில் இருக்க போது இங்கே பாஜகவுடைய தலைவராக அங்கே டெல்லியில் யாருன்னு தெரிதல் குறைவாக இருக்குது. ஆளுமை, அதாவது ஒரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இணையாக அங்கே ஒரு ஆளுமிக்க தலைவர் இல்லை. இப்போ வந்து முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அந்த அவங்களுடைய சீலாதீட்சிதருடைய சன் கூட வந்து பிரச்சாரம் இருந்தாலும் அவர் சில தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமியர் வாக்குகள் காங்கிரஸ் செல்வதற்கான வாய்ப்பு சொல்லி இருந்த போதும் பெரும்பாலான வாக்குகள் வாக்குகள் யாருக்கு செல்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் போட்டியாக தான் இருக்கிறது. இந்த முறை கடுமையாக வந்து பாஜக வந்து அந்த மாநில தலைவருக்கான முகமில்லாத கூட, ஆனால் நிச்சயமாக களத்தில் வந்து கடும் போட்டியை ஆம் ஆத்மி கொடுப்பதை பார்க்கப்பட முடியும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி எடுத்துக்கிட்டா அவர் மேலேயும் கட்சி மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து சீஷ் மஹால் அப்படின்னு அவர் வந்து தன்னோட சிஎம்காகவே ஒரு மஹால் ஒன்று கட்டினாரு. அது 7-7.5 கோடியில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 33 கோடிக்கு வந்து அதை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் மனசில் எடுபடும் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டோட திராவிடிய மாடல் அரசு எவ்வளோ ஊழல்கள் செய்யுது, அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒத்துக்கிறாரா? மக்கள்லாம் மகிழ்ச்சியாக என் திட்டங்கள்லாம் போய் மக்களிடம் போய் எடுத்து சொல்லுங்க, அதை பார்த்தே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வெக்கங்கட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் பார்க்குறோம். அது மாதிரி அந்த இடத்துல ஊழலை ஒழித்ததுக்காகத்தான் கட்சி தொடங்குന്നത് தான் ஆம் ஆத்மி கட்சி. அந்த ஊழலை ஊற்றாக இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஆம் ஆத்மி கட்சியாக இருக்குது. அதாவது எப்படியெல்லாம் சரி, இந்த ஒரு அரண்மை கட்டுறதுக்கு யார் விட்டு அப்பம் கொடுப்பானோ, ஒரு சாதாரண ஒரு தலைவனாக ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு தலைவனாக உருவெடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாளிகை, இவ்வளவு பெரிய ஆடம்பரம் தேவை எதற்கு சொல்லுங்க? ஒரு காமராஜரை போன்ற கக்கனை போன்ற தமிழகத்திற்கு ஒரு ஆட்சி இருப்பதில் அங்கே வந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கணும், டெல்லி தலைமை மாற்றப்படணும், சுற்றுச்சூழலை மாற்றப்படணும். காங்கிரஸ் இருந்த போக்குவரத்து நெரிசல் இன்றைக்கும் போக்குவரத்து இருந்து கொண்டு இருக்கிறது. இன்று வரை திட்டங்கள் முழுமையடைப்படலை. இன்னைக்கு டெல்லியில் வந்து அதே இது இருக்குது. ஒன்னேன்னா இந்த சில திட்டங்கள், இந்த 2-3 திட்டங்கள் வரவேற்கிற திட்டங்களும் மீதெல்லாம் சொல்ற மாதிரி திட்டங்கள்ல, அதே மாதிரி அமைச்சர்கள் மீதெல்லாம் வந்து சரியான வந்து மக்கள் மீது அதிருப்தியா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கல்வி அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறையில் இருக்கக்கூடிய அவலத்தை வந்து பார்க்க முடியும். எப்படி செந்தில் பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சீர்கேடாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயலலிதா வந்து இங்கே மறுபடியும் அமைச்சராரோ, அவர் தொடர்ந்து வந்து கல்வி அமைச்சர் வந்து சிறையில் இருப்பது ஒரு பெரிய சாதனை. இந்த இந்திய கூட்டணி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஜெல் இதுதான் ஒட்டு, அதில் தான் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்குது. அரவிந்த் ஸ்டாலின் ஆகட்டும் ஒத்துமையாக இருக்கிற காரணம்னா, நானும் எங்குத்தமா உங்குத்தமான மாதிரி 2 பேரும் ஒரே குத்தமாக இருக்கிறதா வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அவருக்கு அமைச்சராக கொடுத்துட்டீங்க. அங்கே பாருங்க சிறையிலே இருக்கார் கல்வி அமைச்சர். ஸோ இதுதான் வந்து இந்த இந்திய கூட்டணியுடைய சிறப்பு. அது இந்திய கூட்டணி அங்கே உடைந்து கூட்டணியாக இருக்குது, இடியாப்ப கூட்டணியாக வந்து முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் பெருசாக இல்லை, பிரச்சாரமே பண்ணல. சார் அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஷீலா தீட்சித் அவர் வந்து 98லேருந்து 2008 வரைக்கும் டெல்லியில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவருடைய மகன் சந்தீப் தீட்சித் தான் வந்து காங்கிரஸுக்காக டெல்லியில் பாடுபடுறாரே தவிர, ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங் வைக்கும்போது இல்லை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வராமலே இருக்காரு. ஸோ அவர் வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்கட்டும், பாஜக ஜெயிக்க வேண்டாம்னு காங்கிரஸ் வந்து ஒரு வழிவிட்டு கொடுக்குறதா பேசுகிறாங்க. அது இல்லை, டெல்லியில் வந்து பனிமூட்டை அதிகமாக குளிராக இருக்குது சார், ராஜா விட்டு கண்குட்டி அதெல்லாம் கொஞ்சம் சுகமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதோட ஒன்று வச்சுட்டா ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணால் என்ன ஜெயிப்பார், வெறுத்து தோல்வியின் வெக்ஸ் ஆகி விட்டாருன்னு வச்சுக்கலாம். டெல்லியை பொறுத்தவரை அவருக்கே தெரியும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும். அதனால் வந்து அந்த தவிர்க்கப்படுறத தான் பார்க்க முடியும். இல்லையா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற சொன்னால் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்துடைய இருந்த காலம் பொற்காலம், அது காங்கிரஸ் உடைய காலம். இன்றைக்கு காங்கிரஸ் வந்து தேய்பிறை ஆகிவிட்டது. அந்த இடத்துல பாஜகவும் ஆம் ஆத்மியும் கடும் போட்டியான களமாக உருவெடுத்து விட்டதுனால 3ஆவது இடத்துல தான் அவங்க வந்து காங்கிரஸ் இருக்க ஒழிய, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கான போட்டியை தான் இருக்க ஒழிய அவங்க வந்து களத்தில் இல்லை, அவுட் ஆஃப் சீட்டில் இருக்காங்க. அதனால முன்னாள் அமைச்சருடைய சன்னு மட்டும் காங்கிரஸ் இருப்பதனால அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு ஒழிய, அது பிரச்சாரம் பெரிதளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தல. சில தொகுதிகள் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இஸ்லாமிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தொகுதிகள் வந்து சில 2-3 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதியில் கடும் போட்டியாக இருக்குது. அந்த 8 தொகுதி மாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம். ஏற்றமும் இறக்குமாவே பழைய மாதிரி ஆம் ஆத்மி அந்த மெஜாரிட்டியோடு ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி பாஜக கூட அந்த ஒரு 8 தொகுதியில் தாண்டி வந்தால் கூட மறுபடியும் வந்து பாஜக கூட வரதுக்கான வாய்ப்பு சொல்ல இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. நாளை எப்படி மனமாற்றம் வருவது களத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 8 எம்எல்ஏக்கள் போனது அது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது. பாஜக சென்றது அது பேசு பொருளாக இருந்து கொண்டு இருக்கிற வாக்காளர்கள் மத்தியில் கடைசி நேரத்தில் வந்து ஆம் ஆத்மி வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இது பெற்றிருக்காங்க. ஆனால் ஆம் ஆத்மி என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து கட்சியில் செல்வாக்கே இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் முன்னாடி எலெக்ஷன் செல்வாக்கு இருந்துச்சு ஓட்டு, அதாவது தன்னை கட்சியிலேருந்து மாற்று கட்சிக்கு போகிறாங்க. அப்படி போகிற போது வந்து அன்னைக்கு வந்து செல்வாக்கு இருந்துச்சு, இன்னைக்கு செல்வாக்கு இல்லையா? அதாவது
தன்னை விட்டு தன்னை கொள்கை சித்தாந்தத்தில் விட்டு போகிற போது அந்த ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் எப்பயும் வலுவதாக இருக்கிறோன்ற ஒரு சிம்பதிக்கு தான் உருவாக்க இப்போ ஆமத்து கட்சியிலேருந்து வெளில வந்து 8 எம்எல்ஏக்கள் தான் பாஜகவில் சேர்ந்தாங்க. ஆனால் அந்த கட்சியில் 20 சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை. 20க்கும் மேற்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. இந்த 8 பேர் மட்டும் தானே ஒரு அதிருப்தி தெரிவிச்சுட்டு வெளில வந்து. டெல்லியை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனாங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ துரைமுருகனா இருப்பார், ஏவாள்னா ஏவாள் இருப்பார், முனிஷம்னா முனிஷம் இருப்பார். இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறுநில மன்னர் இருப்பாங்க. அங்கே டெல்லியை பொறுத்தவரை அப்படி இல்லை. நியூ ஃபேஸ், நியூ லீடர், நியூ எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புது விதமான தலைவர்கள் தான் அங்கே உதயமாகவே, இந்த வலிமையாக தலைவர்கள் ஒரு தொகுதியில் நான் தமிழ்நாட்டுக்கு மாதிரிலாம் அங்கே கிடையாது. அப்புறம் புதுமையான விஷயங்கள் வந்து பழைய நகரில் புதிய நபர் மாதிரி ஆம் ஆத்மி செஞ்ச போதிலும் கூட அந்த பழைய ஆட்கள் வந்து அது செயல்பாட்டினால் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த வாக்குகள் வச்சுமா பாதிப்பு ஏற்படுத்தும். தனக்கான ஆதரவாளர் எம்எல்ஏ ஆன பிறகு உருவெடுத்து விட்டாங்க. ஸோ அப்படி இந்த பாதிப்புகள் இருக்க செய்யும். பெருதலான பாதிப்பு இல்லாமல் சிறிதளவு பாதிப்பு இருக்க செய்யும். நிச்சயமாக அந்த டெல்லியை பொறுத்தவரை கால சூழ்நிலை சரியில்லாத போல ஆம் ஆத்மி சூழ்நிலை சரியில்லாத தான் இருந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டது போல் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நிர்வாக செயல்பாடு சம்பித்து போய் கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டோட்டலாக சம்பித்து போயிடுச்சு. என்னைக்கு சிறைக்கு போனாலும் அதில் வந்து டோட்டலாக நிர்வாகம் வந்து சித்தமாக இதாக போச்சு. அதெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மீதான வெறுப்பு இருப்பதால் அந்த வெறுப்பு வாக்குகளும் 10 ஆண்டுகள் இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்கான வாக்குகள் வந்து பாஜக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடுமையாக களத்தில் போராடி கொண்டிருக்கிற பாஜக இன்னும் கடுமையாக போராடினா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு பறிப்பதற்கான வாய்ப்பு கூட டெல்லியில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இப்போ மொத்தமாக அங்கே வந்து 70 சீட். அந்த 70 சீட்டில் முன்னாடி வந்து ஆம் ஆத்மி 67, 62 இருந்தாங்க. பாஜக 2ல் இருந்தாங்க. அப்புறம் இப்போ 8க்கு வந்திருக்காங்க. ஒரு 8 அப்படின்றதும் இந்த 60 அப்படின்றதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தட்டி தூக்கி பாஜகவில் வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலை 27 தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதுக்கு மேலேன்றது 2 பேரும் கடும் போட்டியாக இருக்குது. ஆனால் 20 சீட்டுக்கு மேலே டபுள் டிஜிட் வாங்குறதுக்கான வாய்ப்பு பாஜக பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு 7-8 தொகுதிகள் வந்து ரொம்ப நெக் டு நெக் இருக்குது. அந்த விஷயங்கள் தான் மாற்றங்களை கொடுப்பதாக பார்க்கப்பட முடியாது. மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு ஆம் ஆத்மி உக்காராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்புகள்லாம் இருப்பதனால இந்த வாக்குகள் சென்றால் நிச்சயமாக பாஜக கூட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதாவது நெக் டு நெக் இருவருக்கும் சமபலமான போட்டியாக இருந்து கொண்டு இருக்குது. விடைகள் தேர்தலுக்கு எப்படினாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டெல்லி பொறுத்தவரை பார்க்கப்படலாம். இப்போ ஆம் ஆத்மியுடைய அதிருப்தி வாக்குகள் பாஜகவுக்கு மட்டும்தான் செல்லும், காங்கிரஸுக்கு போகாது. காங்கிரஸ்க்கு இல்லை. இது 2 பேருக்கான போட்டியாக தான் டெல்லி களம் உருவெடுத்திருக்க ஒழிய இது வந்து 3வது களத்து போல கிடையாது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தமிழரோ இப்போ இங்கே 5 முனை போட்டி வர 2000 அது போலலாம் இல்லை. இது வந்து டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் இடையாக நேர் நிகர் போட்டியான தேர்தலாக இருக்க ஒழிய காங்கிரஸ் 3வது இடத்தில் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. இப்போ வேற கட்சி எல்லாமே வந்து ஃப்ரீபீஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க, இலவசம். இங்கே வந்து திமுகவாக இருக்கட்டும் எல்லாருமே ஃப்ரீபீஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக அதில் வந்து பெருசாக கையாள்வதில்லை அது அந்த ஒரு ஸ்கீமில். ஆனால் ஸ்கீம் மூலமாக மக்களுக்கு வந்து போவாங்களே தவிர இந்த மாதிரி இலவசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டெல்லியில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வந்து ஜேபி நட்டா அவர்கள் அள்ளி வீசியிருக்காரு நிறைய இலவசங்களை அப்படின்னு சொல்லலாம். இல்லையா தேர்தல் அரசுக்கு பாஜக தயாரிட்டதுன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுக்குமே அதாவது என்னன்னா இந்த அங்கே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் வாழ்கிறாங்க சில பகுதிகளில். டெல்லி என்னதான் இந்தியாவுடைய தலைநகரமாக இருந்தாலும் சில ஏரியாவில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நடுத்தர மற்றும் ரொம்ப பின்தங்கிய மக்கள் பிற்படுத்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு வந்து தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிப்பதற்கான திட்டங்களை கொடுத்தான ஒரு வழி இல்லை. அவங்க அந்த இலவசம் சொன்னால் அவங்களுக்கான வாக்குகள் வந்துடும் காரணத்திற்காக தான் பாஜகவும் கையில் எடுப்பதாக பார்க்கப்பட முடியுது ஒளி. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இல்லைனா அந்த இவங்க அப்போ ஜெயிச்சிட்ட பிறகு பாஜக எதிர்ப்பாக ஓட்டு வச்சு சொல்லுவாங்க, அப்புறம் மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டு வச்சு சொல்லி ட்ராமா போடுவாங்க. வேறு வழி இல்லை. அதனால் பாஜக சித்தாந்த கொள்கையில் சற்று மாறிக்கொண்டதாக இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்க்கப்படுது. ஏன்னா மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புள்ஸுடைய ஓட்டு வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் ஓட்டு வந்து வேறு. இந்த லோ கிளாஸ் பீப்புளுடைய ஓட்டும் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓட்டும் பிற்படுத்த அந்த வாக்குகள் பெறுவதற்காகத்தான் இந்த இலவச சட்டங்களை பாஜகவும் அள்ளி வீசுவதாக நான் பார்க்கப்படுறேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நியூ டெல்லி கான்ஸ்டிடியூஷனில் போட்டிடுறாரு. அவருக்கு ஆப்போசிட்டாக தான் பர்வேஷ் அவர்கள் பாஜகவுடைய சிஎம் கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறார். ஸோ இவங்க 2 பேர்லேயே பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஃபேஸ் பர்வேஷ் அவர்களுக்கு இல்லாட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இல்லை அப்படின்னு பேசப்படுது. ஆமாம், வாய்ப்பில் தான் சொல்லப்படுறாங்க. அதாவது அங்கே கேட்க போது நண்பர்களிடம் சரி, அங்கே நம்ம நண்பர்கள் சொல்லப்படுற செய்திகளும் கூட வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பில் தான் சொல்லப்படுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குதாக அந்த இடத்த தொகுதியை பொறுத்தவரை சொல்லப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது யார் என்ற குழப்பமும் அந்த இடத்துல டெல்லியை பொறுத்தவரை இருக்க தான் செய்கிறது. இப்போ கல்காட்சி தொகுதியில் வந்து இப்போ இருக்க டெல்லியினுடைய சிஎம் அதிஷி அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இல்லாத வாய்ப்பு அதிஷி அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆமாம், கட்டாய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கொஞ்சம் கெட்ட பேர் ஆனதால ஸோ அவருக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் களத்தில் இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற நபர்களும் சொல்லப்படுறாங்க. நிச்சயமாக அந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் தெரியப்படுகிறது. இப்போ சிட்டிங் சிஎம்மாக இருந்த அதிஷி அவங்க வேலை மக்களுக்கு அதிருப்தி இல்லை அப்படின்றீங்களா? அவங்களுடைய ஆட்சியை மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க? அது இல்லைங்க. இப்போ ஜார்க்கண்டில் எடுத்துங்க, சிபு சோரனுடைய இது இருந்தார். இப்போ அவர் போயிட்டு வந்து வேற ஒருத்தர் இருந்தார். இப்போ கேண்டிடேட் அறிவிச்சாங்க இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பேர் தான். நாங்கள் இப்போ ஜெயலலிதா அம்மா எல்லாம் ஓபிஎஸ்னா அது ஒரு இது இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வழியே, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அது சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதனால நிச்சயமாக அந்த இடத்துல அவருக்கான வாய்ப்பு குறைவதில் தான் இருக்கா பார்க்கப்படலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போய் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட போறாரு அப்படின்னு இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் போனால் அங்கே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? ஏன்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து டெல்லியில் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி தெரு இருக்கும், அங்கே வந்து ஃபுல்லாக ஜெயலலிதா அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம்லாம் இருக்கிற ஒரு தெருவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனால் பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் போனால் ஏதாவது எடுபடும்? தமிழ் மக்கள் டெல்லி தமிழ்ச்சங்கம் இருந்து கொண்டிருக்கு, நிறைய தமிழ் மக்கள் அங்கே வாழ்வதாக பார்க்கப்படுகிறது. அந்த தமிழ் மக்களுடைய வாக்களை பெறுவதற்காக அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அறிதல் புரிதல் இருப்பதனால அண்ணாமலை போன்ற சிந்தனை ஆட்கள் போய் அங்கே போய் செயல்படுறக்கூடிய வாய்ப்பு, வாக்காளர் வந்து வாக்கு கேட்பதனால நிச்சயமாக கொஞ்சம் கூடுதல் பலசாக பாஜக அமைப்பதற்கு தமிழர் வாக்களை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதாக பார்க்கப்படலாம். தொடர்ந்து அண்ணாமலை 2 நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு இன்றைக்கும் மேற்கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக பாஜக இது கூடுதல் பிளஸாக அமையும். அண்ணாமலை பொறுத்தவரை பேன்-இண்டியா லீடராக இருப்பதனால அவருடைய செல்வாக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, அலெக்சாண்டரை போல, அலெக்சாண்டர் வந்து போர் தொடுப்பது போல கால் வச்சு எல்லாம் அடுத்து ஆசி போயிட்டே இருக்க மாதிரி அண்ணாமலை அவருக்கும் எல்லையில்லா ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணாமலையாக பார்க்கப்பட முடியுது. ஸோ பேன்-இண்டியா லீடராக இருப்பதனால அங்கே தமிழ் மக்கள் வந்து அறியக்கூடிய தலைவராக, இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் கும்மிடிப்பூண்டி தாண்டாத தலைவர்கள், கும்மிடிப்பூண்டி கன்னியாகுமரியும் இருக்கிற தலைவர்கள், அப்புறம் தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு தலைவர் என்று சொல்லணும். அது இந்த இருக்கிற தலைவர்களே அண்ணாமலை தான் முதலிடத்தில் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அவருடைய ஊடகங்கள் சமூக வலைதளமாக டெல்லி மக்கள் நன்கு கண்காணித்து காட்சி பார்த்து கொண்டு இருப்பதனால அவர் போகிற போது அந்த பேசுகிற போது அது வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு அங்கே பிரகாசமாக இருப்பதாக பார்க்கப்படுது. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் வந்து போன வருடம் முடிஞ்சது. அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பாஜக 7 இடத்துலையும் 7 வின் டெல்லியில். ஆனால் அதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் 0 அப்படின்ற இதில் இருக்காங்க. ஆனால் அது எப்படி வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு ஆப்போசிட்டாக அது வந்து ஆம் ஆத்மி அதுக்கு எடுத்துக்காட்டு உள்ளாட்சி தர போன நிலையில் பாஜக ஃபுல்லாக வெற்றி பெறுச்சு, அங்கே என்னாச்சு ஜெயிச்சாங்களே. அது மாதிரி வந்து டெல்லியை பொறுத்தவரை இன்னார் நிர்ணயம் செய்யப்பட சூழ்நிலை இருக்கும். அதாவது மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் வேறு, டெல்லி தலைமை அரசியல் வேறு. தலைமை அரசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான சாதிகளுக்கு உட்பட்ட மக்கள் வாழுகிற பூமி தான் டெல்லி பூமி. அப்படின்றபோது அந்த நொடியில் யார் வருவென்ற முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை மாதிரி மாறி மாறி திமுக அதிமுக கான்செப்ட் அங்கே கிடையாது. ஸோ யார் வந்தால் நல்லா இருக்கின்ற வாய்ப்பு. அப்போ இந்த மாநிலத்துக்கான தேர்தலை விவராகவும், சட்டமன்றத்துக்கு விவராகவும், பாராளுமன்ற தேர்தலுக்கு விவராகவும், உள்ளாட்சி தேர்தலுக்கு விவராகவும் பார்க்கக்கூடிய மக்கள் டெல்லி மக்கள். அப்படின்றபோது அதன் ஒட்டியை தான் இன்றைக்கு தேர்தல் அமைக்கிற போது மறுபடியும் ஆட்சி வருவதற்கான சூழ்நிலை, 3வது முறையும் ஆட்சி பிடிவதற்கான அரவிந்தர் புரிவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கடுமையாக கஷ்டமாக தான் இருக்குது. இருந்த போதும் ஒரு 7 தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ டெல்லி தேர்தல் இப்படி இருக்கும்போது ஈரோடு இடைத்தேர்தல் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் மட்டும்தான் நிற்கிது, அதிமுகவும் பாஜகவும் வந்து இல்லை நாங்கள் நிற்கலை அப்படின்றதையும், அங்கே வந்து பணம் பட்டுவாடா அதிகமாக இருக்கிறதுனால அப்படி ஒரு தேர்தலை வந்து நாங்கள் வந்து எதிர்கொள்ளலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு கட்சியாக பார்க்கும்போது இந்த 2 கட்சிகளும் ஒரு இடைத்தேர்தலில் நிற்கலை அப்படின்றது சரின்னு உங்களுக்கு படுதா இல்லை தப்புன்னு சொல்லி? சரி தப்பு என்பதை விட இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. அந்த பென்ஷன் கூட கிடைக்காது, எம்எல்ஏக்கு கூட கிடைக்காது. அது பெருசான இந்த இடத்துல இருந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கூட பரவாயில்ல. சற்று இன்னும் 10 மாதம்லாம் இருக்குது. அவருடைய ஆளுமை 14 மாதம் வச்சுங்க. 10 மாதத்தில் வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்பிரதாய தேர்தலாக இருக்கும் மொழி அந்த இடத்துல அதை மற்றபடி பெருசாக ஒரு இதாகிறது. திமுக வந்து பொதுவாக வாக்கு பணம் கொடுத்தா தான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே மற்ற பிரதான கட்சி பாஜக போன்ற கட்சி களத்தில் இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த இடத்துல நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு 16,000 ஒரு 20,000 வாக்குகளுக்குள்ள வெற்றி பெறுக்கு வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்காளர்கள் போய் வாக்களிக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் கட்ட தானே போகும். அதனால் அதுக்கு சீர்வரிசை எல்லாம் செய்கூலி எல்லாம் கொடுத்து அப்படின்னு கரெக்டாக ஓட்டை போட்டு கரெக்டாக 50% வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும். முதலமைச்சர் அவர்களும் அன்றைக்கு அறிக்கை எழுதுவார், எங்கள் திராவிடிய மாடல் ஆட்சிக்கு நற்சான்றாக மக்கள் எங்களை ஊக்குவிக்கும் வகையில், உற்சாகப்படுத்தும் வகையில், ஒரு குளிர்பான சாதத்தை கொடுக்கும் வகையில் எங்கள் மக்கள் வாக்களித்திருக்காங்க. திராவிடிய மாடல் அரசு இன்னும் சிறப்பாக செயல்படும் இருக்கிற நற்சான்றாக தான் இந்த ஈரோடு எலெக்ஷனை பார்க்கப்படும் சொல்லிட்டு நான் சொல்றதான் வார்த்தை வரும், பார்த்துங்க, எழுதி வச்சுங்க. இப்போ அதான் சொல்றாரு, எங்க மேல பல பொய் புகார்கள் அவதூறுகள்லாம் பரப்பப்படுது இந்த தேர்தல் வர்றதுனால, அதெல்லாம் மக்கள் எடுத்துக்காம எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேணும். ஆமா, தமிழகத்தில் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் கடனுக்கு வட்டி கொடுக்குற அரசு திராவிடிய மாடல் அரசு. ஒரு நாட்டில் இன்னைக்கு பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் நம்ம பேசப்படுறோம். ஆனால் தமிழக அரசு டாஸ்மார்க்கோட வருமானத்தை அப்படியே கடனாக கொடுக்கப்படுது. இதுதான் திராவிடிய மாடல் சொல்லி சாதனையா? அப்படி டாஸ்மார்க் இழுத்து முடியலாமே. உங்க தோழர் கூட மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படி சொல்றாங்க. அது மாதிரி டாஸ்மார்க் மூட்டு போலாமே. 50,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு கடன் கட்டுக்குதுன்னா இந்த அரசு என்னத்துக்காக நடத்துறாங்க? அரசு 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. டாஸ்மார்க்ல ஒரு வருமானம் 80,000 கோடி ரூபாய்க்கு மேல வருது. ஆனா கணக்கில் வர்றது 40,000 கோடி ரூபாய்க்கு மேல கட்ட போறாங்க. டாஸ்மார்க் வருமானத்தை அப்படியே கடனா கட்டுறீங்கன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட்? ஸோ அப்புறம் டாஸ்மார்க் பணம் போச்சா? மற்ற நிர்வாகத்துக்கு ஒரு வருமானத்துக்கு தானே அரசாங்கம் இயக்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? டாஸ்மார்க் வச்சு தான் இயக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் 50,000 கோடி ரூபாய் வட்டி எங்க கட்டுறீங்க?
ஸோ டாஸ்மாக் வருமானம் மொத்தமும் போச்சா அப்படின்னா வருமானம் மற்ற வருமானம் வச்சு தானே நான் கவர்மெண்ட் எடுத்துறீங்க. அப்புறம் இது என்ன பித்தலாட்டம்? ஸோ பிம்பலக்கா பிளாக்கின்றக்காக தான் இந்த இந்த திரிவிடிய மண்டல அரசு ஒழிய மற்றபடி இது மக்களுக்கான செயல்படக்கூடிய செயலிழந்த அரசாகத்தான் இருக்கிறது. வெட்கங்கட்ட அரசாக இருக்கிறது. பொருளாதாரத்தை சுருண்டுகின்ற அரசு, வேலைவாய்ப்பை சுருண்டுகின்ற அரசு, ஒட்டுமொத்த மக்களுடைய ரத்தத்தை சுருண்டுகிற அரசு தான் இந்த திரிவிடிய மாடலுடைய கொள்கை கோட்பாடை நான் பார்க்குறேன். பொய்யையும் புரட்டையும் கொண்டு ஆட்சி நடத்துவது, பொய்யையே சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துவது, தினந்தோறும் பொய்யான அறிக்கைகளை விடுவது, ஆட்சி சிறப்பாக இருந்து பொய்யான செய்திகளை சொல்லுவது, கலெக்ஷன் கரப்ஷன் பெற்றுவிட்டு கலெக்ஷன் கரப்ஷன் பெறாத ஆட்சின்னு சொல்லுவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதாவுடைய நீதி விசாரணை மேற்கொள்ளாமல் விடமாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வருவது, பொய்யான தேர்தல் அறிக்கை சொல்வது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்வது, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை சொல்லி நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒரு அரசு திரிவிடிய மாடல் அரசு. இந்த ஜனநாயக நாட்டிலே இப்படி ஒரு காலக்கேடான வெக்கக்கேடான அரசுகள் கட்சிகளை பார்க்க விட முடியுமா சொல்லுங்க? இந்த கட்சிகள், திரிவிடிய கட்சிகள் இந்த நாட்டிற்கு கடனை ஏற்படுத்தே தவிர என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க? போன ஆட்சியில் வந்து 4 லட்சம் கோடி கடன், இந்த ஆட்சியிலும் 4 லட்சம் கோடி கடன். சாதனை இதுதான் திரிவிடிய அரசனுடைய சாதனை இருக்க ஒழிய மக்கள் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்காங்க, வேலை வாய்ப்பு வளர்ச்சி பெற்றிருக்கு, குடி பிரச்சனை தீர்க்கிறது, குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, குடி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. குடி எந்த குடி? மது குடி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இளைஞர்கள், இளைஞிகள், சிறார்கள் வரையும் குட்கா, கஞ்சா என்ற பழுவதன போதை உட்பொருட்கள் தமிழகத்துக்கு சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இழுத்து மூடக்கூடிய அவலநிலை இருக்கிற அரசு, இருண்ட ஆட்சி. 1929ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே அவருடைய ஆட்சி கருப்பு ஆட்சி, பிளாக் அரசு என்று சொல்லப்பட்டார்கள். அதுபோல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற திரிவிடிய மாடல் அரசு கருப்பு ஆட்சியாராக நான் பார்க்கப்படுகிறேன். இன்னைக்கு பெரியார் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார், அது எதிர்ப்புக்காக போடப்பட்ட சட்டை என்பது போல தமிழகத்தில் ஒரு கருப்பு ஆட்சி நடக்கும்னு சொன்னால் திரிவிடிய மாடலுடைய ஆட்சி தான் சான்றாக இருக்கும் மொழி, வேற எந்த அரசும் இருக்காது. ஒரு 2ஆம் புலிகேசி செயலிழந்த ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசை பார்க்கலாம். ஸோ இறுதியாக என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் சொன்னீங்க இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும் அப்படின்றதுல, ஆனால் இருந்தாலும் ஒரு கட்சி அப்படின்னு வச்சிருக்கும் போது அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி பாஜக தமிழகத்தில் தன்னுடைய வளர்ச்சியை காட்டிட்டு இருக்க இந்த நிலையில் இவங்க நின்றுருந்தாங்க அப்படின்னா, இப்போது நாம் தமிழர்களை யூஸ் பண்ண இந்த ஸ்பேஸ் அவங்களும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, நாங்கள் 2வது பெரிய கட்சி, நாங்கள் இவ்வளோ சதவீதம் எடுத்துட்டோம், இவ்வளோ மக்களுடைய வாக்கு பெற்றுட்டோம்ன்றது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் சரி மக்களிடையிலையும் ஒரு இதாக இருந்திருக்கும் இல்லையா? அதை இழந்துட்டாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. அந்த பரவலாம் பார்க்க வேண்டாம். எடப்பாடி ஏடிஎம்கே நின்ற ஒரு 100 கோடி ரூபா பாதுகாப்பு, பாஜகவும் ஒரு சேஃப்டி. இப்போ நின்று ஒன்றும் ஆட்சி மாற்றம் வந்துட போதில்லை. இன்னும் 14 மாதம் தான் இருக்குது இந்த திராவிட மாடல் முற்று வைப்பது. அதில் அதை எதிர்கொண்டு ஏன் அப்புறம் விஜய் ஏன் கேட்க மாட்டேங்குது? விஜய் நிற்க வேண்டியது ஏன் நிற்கல? 2ஆம் ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார், சிறப்பான வெற்றியான மாநாடு நடத்தி விட்டார். வெற்றியாக நிகழ்ச்சி பண்ணி சொல்றீங்களா? வெற்றியாக இருக்கிற வெற்றி கட்சியை ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏன் வந்து களத்தில் போல? ஸோ 2020 தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? அது மாதிரி 2020 மிஷன் தான் டார்கெட் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தாவேக்கும். அவங்க இருக்க போது இந்த இடையில நின்று தோற்று போயிட்டாங்கன்னா வெக்க கடாய்விடும். அதனால கௌரவமாக விளைக்கிறாங்க. இதில் தான் முடிஞ்சு போச்சு. எனக்கு எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் இளைய பாரதியர்களுக்கும் அன்பு சகோதரிக்கும்.